நம்ம சேரன் எவ்வளோ நிலா கிட்ட சாரி கேட்குறாரு. நிலா என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நிலா கதவு திறக்காமல் உள்ளே தான் இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. சோழனும் பேசாமல் வெளியே போயிடுறாரு. அவருக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. நேராக என்ன பண்ணுறாரு, அந்த ராகவ் கால் பண்ணி வெளியே வா, நான் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன், கூட கொஞ்சம் பேசணுன்றாரு. அவன் வந்து என்ன விஷயமா, நாளைக்கு பேசிக்கலாம். இல்லை அவன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ வெளியே வாங்கினோன்னு அந்த ராகவும் வெளியே வரான். உடனே நம்ம சோழன் என்ன பண்ணுறான், என்னடா உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் உன் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வர பொண்ணுக்கிட்டலாம் இப்படி தகாத வார்த்தைலாம் பேசுவியா? நிலா வந்து என் பொண்டாட்டி, புரியுதா? எங்களுக்குள்ளே என்ன வேணா நடக்கும், நீ எதுக்கு தேவையில்லாமல் அவகிட்ட பேசி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடிச்சிடுறாரு. உடனே ராகவனை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், உன்னை உள்ள தள்ளுறேன், என்ன பண்ணிக்கோ, எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, நாங்கள் புருஷன் பொண்டாட்டி, நீ ஆஃபீஸில் வந்து என்னென்ன பண்ணுறக்கன்னு சொல்லிட்டு எல்லாமே என்கிட்ட வீடியோ இருக்குது, அவளுக்கு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறது தேவையில்லாத வேலைலாம் நீ பண்ணியிருக்க, என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்க அதெல்லாம் இருக்குது, பார்க்குறியா? நான் ஒன்றா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உன்னை நீ தான் நாரிடுவ, ஒழுங்காக ஆஃபீஸ் நடத்துகிறமா பாரு, நாளைக்கு இந்த விஷயத்தை வெளிக்கிறியே அதெல்லாம் சொன்னால் நீ அவ்வளோதான், உன்னை தொலைச்சிடும் போடா அப்படின்ட்டு சோழன் நல்லா ராகவனை அடிச்சிடுறாரு. பல்லவனுக்கும் மனசு தாங்காமல், அண்ணி வெளியே வாங்க, நீ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கதவு தட்டுறான். அவன் வந்து நீ என்ன சின்ன குழந்தையா, அடுத்தவங்களோட சூழ்நிலை புரிஞ்சிக்க மாட்டியா, இப்போ எங்கிட்ட பேசணும்னு சொல்கிற அப்படின்ட்டு மூஞ்சை காட்டிடுறாங்க. பல்லவனை வந்து பாண்டியன் சமாதானப்படுத்துகிறாரு. சேரன் போய் சந்தா கிட்ட போயிட்டு தான் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாரு. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நிலா விஷயத்தில் இது மாதிரி நான் சொல்லிட்டேன், என் தப்பு தான், வீட்டில் எல்லாருமே என்கிட்ட சண்டை போடுறாங்க, பேச மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க, நான் பண்ண தப்பு தான், சோழன் கூட அவன் ஒய்ஃபுக்காக என்னை கை வாங்கிட்டான் சொல்லிட்டு ரொம்ப மனசுக்கு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. நடேசனும் சேரங்கிட்ட பேசாமல் வெளியே போயிடுறாரு. சோழன் என்ன பண்ணுறாரு, நிலா இது மாதிரி இருந்தால் எவ்வளோ நேரத்துக்கு உள்ளேயே இருப்பான்னு சொல்லிட்டு அது தட்டி தண்ணி கொடுக்குறாரு குடிக்கிறதுக்கு. அவங்களும் வந்து என்னங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு, சரி விடுங்க, இந்த பிரச்சனை விடுங்க, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. அது எப்படிங்க, என்னால் தாங்க முடியல, அவன் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டா தெரியுமா, எனக்கு வர ஆத்திரத்துக்குன்னு சொன்ன உடனே நம்ம சோழன் என்ன பண்ணுறாரு, ஏங்க நான் ராகவ் பார்த்தங்க, அவனை அடிச்சுட்டேன்றாரு, இதனால் எதனா பிரச்சனை வருமானறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க, நான் பார்த்துக்கிறேன், ரத்தம் வர மாதிரி அடிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு நிலா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம சோழனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் பாவன நிலா இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க.